இன்னொரு பக்கம் காங்கிரஸோட அந்த வங்கி கணக்குகள் முடக்கி இருந்தாங்கல்ல, அதுல இன்னொரு நோட்டீஸுமே வந்திருக்காமே. இன்னொரு நோட்டீஸ் வந்திருக்கு. இப்போ என்னன்னா, அவங்க வந்து கடந்த 10 வருடமா சரியா முறையா தாக்கல் பண்ணவே இல்லை, நிறைய ஃபிளாஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வட்டி முதலுமா 1700 கோடி அபராதம் வந்து போட்டிருக்காங்களாம். 1700 உடனடியா செட்டில்மெண்ட் நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க. செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா கட்சி கணக்கா நாங்க விடுவிக்கிறோங்கிற மாதிரி அதுல இருக்கு. கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்போது மக்களுக்குமே சந்தேகமா தான் இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கலாம். ஆனா 1993ல அவங்க சரியா தாக்கல் பண்ணலங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அப்பல இருந்து 30 வருஷத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்து 1700 கோடி செட்டில் பண்ணுங்க அப்படின்னா எப்படி செட்டில் பண்ண முடியும் உடனடியா? ராகுல் வந்தே சொல்றாரு, என்கிட்ட 2 ரூபா கூட கிடையாதுங்க செலவு பண்றதுக்கு, அவ்வளவு பேர் இங்க வேலை பார்க்குறோம்லாம் சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, டிக்டேட்டர்னு ஒரு படம் இருந்தது. அந்த படத்துல வந்து ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பாப்புல, ஓட்டப்பந்தயத்தை ஓடுறப்ப பின்னாடி ஓடுற போட்டியாளர்களை சுட்டு சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு. நான் மட்டும் தான் முதல் ஓடுவேன், நான் மட்டும் தான் ஜெயிக்கணும்.